அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள், அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அதிசேர்க்கை கொண்ட ஒரு நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அது என்ன சிறப்பு அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நாளைய நாளானது வியாழக்கிழமையாக இருக்குது. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருக்குரிய நாளாகவும் வாழ்க்கையில் மங்களத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானுக்கு உரிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நமக்கு வாராகி அன்னைக்கு உரிய வளர்பிறை பஞ்சமி திதியும் தொடங்குது. எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5 வியாழக்கிழமை பகல் 1:25 அப்படிங்கும்போது தொடங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 11:14 அப்படிங்கும்போது முடியுது. வாராகி அம்மனுடைய பக்தர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை பஞ்சமி நாளை சொல்லலாம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு குறிப்பிட்ட உருண்டையை பயன்படுத்தி பஞ்சமி வழிபாட்டிற்குண்டான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது செய்வதன் மூலமாக நீங்களே போதும்னு சொன்னாலும் பணம் உங்களை தேடி வரதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தாலிக்கயிறு ரொம்ப பழசாயிடுச்சு, அந்து போகிற நிலமையில இருக்குது, நாங்கள் கார்த்திகை மாதத்தில் எப்போ மாற்றிக்கலாம்னு ஒரு சில சகோதரிகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போது இந்த வளர்பிறை பஞ்சமி நாளை சொல்லலாம். இந்த நாளில் எந்த நேரத்தில் தங்களுடைய தாலிக்கயிறை மாற்றி கட்டிக்கலாம். மேலும் இந்த நாளை தவற விட்டால் இந்த கார்த்திகை மாதத்தை எப்போ தங்களுடைய தாலிக்கயிறை மாற்றிக்கலாம் என்பது குறித்து தனி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இப்போ வளர்பிறை பஞ்சமிக்கான ஒரு பதிவும், இப்போ இந்த தாலிக்கயிறு மாற்ற வேண்டிய டைமும் டேட்டும் குறித்து ஒரு பதிவும் தனித்தனி பதிவாக இருக்கும். அது ரெண்டினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த நாளில் வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் இந்த திருவோண நட்சத்திரமானது வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். நட்சத்திரங்கள்லேயே 2 நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்குது. ஒன்று சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம், அடுத்து பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5-5-5ங்கிற சேர்க்கையும் இந்த நாளில் அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினமானது டிசம்பர் மாதத்தின் 5ஆம் தேதி. அடுத்தது நாளைய தினத்திற்குண்டான குபேரருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அடுத்தது பஞ்சமி திதி அப்படிங்கிறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி தான். அடுத்து வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடிய அன்னை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நாளில் 5ங்கிற எண்ணோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய பண வரவிற்குண்டான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. சரி, இந்த பரிகாரத்தை எதற்காகவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையில் பணம் தங்கவே தங்காது, வீண் வரைய செலவுகள் ஆயிட்டே இருக்கும். மேலும் சம்பளம் வாங்கிட்டு வந்த கையோட ஒரு 2-3 நாள்லேயே மொத்த காசும் கரைஞ்சு போயிடும். வெளியில் கொடுத்த பணம் திரும்ப வராது, ஏமாத்திடுவாங்களோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதுபோல் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் இந்த பரிகாரம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் வீட்டில் கணவர் தான் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்க இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் செய்ய மாட்டாங்க, நான் செய்யலாமா அப்படின்னு மனைவி கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நாளைய நாளில் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே கமலம் இல்லையா, அந்த மாலை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது, அதுவும் பூஜை அறையில் உட்காந்துட்டு செய்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கமே கிடையாது, எங்களுக்கு நாங்கள் வெறும் பரிகாரம் மட்டும் செஞ்சுக்கிறோம், ஏன்னா இந்த நாள் ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால் நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதே பரிகாரத்தை ஹாலில் உட்காந்துட்டு செய்யலாம். இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் உட்காந்து செய்யுங்க. நான் பீரியட்ஸாக இருக்கிறோம், வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம்,
மேலும் வேற்று மதத்தை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லிடுறேன். மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குபேர காலம்னு சொல்லலாம், குருவாரைக்கு உண்டான காலம்னு சொல்லலாம். மேலும் அந்த டைமில் நமக்கு திருவோண நட்சத்திரமும் வந்து இருக்கும், பஞ்சமி திதியும் இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இதுக்கு தேவையானது நமக்கு ஒரு இலை வந்து தேவைப்படுது. அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனவசிய மூலிகை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அது கற்பூரவள்ளி இலை. இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவத்திற்கும் பயன்படும், மகத்துவத்திற்கும் வந்து பயன்படும். இந்த இலை தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு வீட்டிலே செடி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது எவ்வளவு இலைகள் வேண்டுமானாலும் நீங்கள் பறிச்சுக்கொள்ள முடியும். அதனால் 5ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் இந்த இலையை வந்து பறிச்சுக்கோங்க. இல்லை வேற எங்காவது போய் தேடிட்டு தான் வரணும், எங்களுக்கு கிடைக்கிறது சிரமம்னு நினச்சிங்கன்னா எப்படியாவது ஒரே ஒரு இலையாவது கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. 5 இலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நாளைக்கு 5ங்கிற எண்ணோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கிறதுனால 5 இலையை பயன்படுத்தலாம். இல்லைன்னா கிடைக்கிறது ஒரு இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்கள் பரிகாரம் செய்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பறித்து சுத்தமான தண்ணீரில் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மொட்டுக்களோடு இருக்கக்கூடிய 5 கிராம்பு வந்து தேவைப்படுது. இதுவும் பார்த்திங்கன்னா 5ங்கிற எண்ணிக்கையில் தான் நம்ம எடுத்துக்கணும். அது இந்த கிராம்பு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது, வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது சின்னதாக ஏற்கனவே உங்கள் வீட்டில் பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்துகிற ஒரு அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 5 அல்லது ஒரு கற்பூரவள்ளி இலையை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 5 கிராம்பையும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. கட்டி கற்பூரமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது 1 போதும். சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 2-3 வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராம்பு மேலே இந்த கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கிறது நல்லது. இப்போ இந்த கற்பூரத்தை ஏற்றி வைங்க. இந்த கற்பூரம் எரிய எரிய இது கூட இருக்கிற இந்த கிராம்பும் வந்து எரிய ஆரம்பிக்கும். இதுக்கு அடியில் இருக்கிற அந்த இலையும் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தினுடைய வெப்பம் தாங்காமல் இந்த தண்ணீரை வந்து வெளிவிடும், நல்லா வந்து சுருண்டு போகும். இப்போ இதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணமானது நல்ல நம்மளுடைய நாசி துவாரங்கள் வழியே உள்ளே போகணும். அதாவது நம்மளுடைய மூச்சு காத்து வழியே நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்து போகிறது நல்லது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புல நல்ல நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி தரும். உங்களால் முடியும்னா ஒரு பெரிய தட்டில் இந்த அகல் விளக்கை வச்சு இது போல் பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் அந்த தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா ரூம்லேயும் இதனுடைய வாசம் பரவுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து பொதுவாக வீடு முழுவதுக்கும் சேர்த்துன்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செஞ்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2-3 கற்பூரம் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கோங்க. இந்த கிராம்பு வந்து முழுமையும் எரிய மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எரிஞ்ச பிறகு நல்ல கறிக்கட்டை மாதிரி ஆயிரும் இல்லையா, அந்த சமயத்தில் இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போடுறதோ இல்லை டஸ்ட்பினில் போடுறதோ பண்ணிக்கலாம். இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் தான் செய்யணுமா, வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி இருக்குதே அப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாளைய நாள்னா மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே வந்துட்டு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணியிலிருந்து காலை 10 மணிக்குள்ளே வந்துட்டு செய்யுங்க. அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.